Exercise 3.7 first sum. அது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Find the square root of the rational expression. ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கொயர் ரூட் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் சிம்பிள் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 400 இருக்கா, 400 இதோட ஸ்கொயர் நம்பர் 20. 20 × 20 என்ன ஆகும், 400 வரும். ஓகேங்களா? பை 100 வந்து 10 × 10. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணியாச்சு, இதுக்கு 400க்கும் 10க்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, x power 4, y power 12, z power 16 by x power 8, y power 4, z power 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம் இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், 20/10 இந்த ஸ்டெப்பில் x பவர், நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இப்போ 4 இருக்குன்னா 4 எதோட மல்டிபிள், ஐ மீன் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 வரும். 2 × 2 இல்லைங்களா? அப்போது நம்ம 2 × 2 அதில் கண்டிப்பாக ஒரு நம்பர் என்னவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், 2வாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது y பவர் 12 எப்படி கிடைக்கும், 6 2s 12, z பவர் 16 8 2s by x பவர் 8 4 2s 8, y பவர் 4 2 2s 4, z பவர் 4 எப்படி 2 2s 4. ஓகேங்களா? அடுத்தது 20/10 அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கொயர் ரூட்லாம் கேன்சல் பண்ண போகிறோம். 2 ஸ்கொயர் ரூட்டில் என்ன ஆகிடும், இதில் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 10 2s 20 ஆகிடும் இல்லையா? இப்போ இது எப்படி மாறும், x ஸ்கொயர் y பவர் 6 z பவர் 8 by x பவர் 4 y பவர் 2 z ஸ்கொயர். இங்கே என்ன போட்டுருணும், மாடுலஸ் போட்டுருணும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஓகேங்களா? பேஸ் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா பவர்ஸ் என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். அப்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் பவர் 2 இருக்கும். அதே மாதிரி இங்கே y ஸ்கொயர் இருக்குது, y பவர் 6 இருக்குது. 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, இங்கே என்ன இருக்கும், y பவர் 4 இருக்கும். இங்கே z ஸ்கொயர் இருக்குது, z பவர் 8 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், z பவர் 6 இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 8ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதை டிவைட் பண்ணியாச்சுல, ஸோ 2 அப்படியே எழுதிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் நியூமரேட்டரில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, y பவர் 4 z பவர் 6 பை டினோமினேட்டரில் வெறும் x ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? சப்டிவிஷன் அண்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலே இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை இந்த கான்ஸ்டன்ட்டோட என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ நமக்கு 14 கிடைக்கும். 7 2s 14 இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், 14 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நான் இங்கே 14 போட்டிருக்கேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி நமக்கு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரலாக நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே நமக்கு வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த நம்பரை நம்ம தூக்கி உள்ளே போட்டுட்டு என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 14 கிடைக்கணும், ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 2√14 இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 14 இருக்கா, 14 எப்படி கிடைக்கும், √14 அப்படி என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ஓகேவா? √14 × √14 என்ன வரும், 14 வரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், √14 பிரிச்சிருக்கேன். இப்போ நமக்கு பாருங்கள், இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் 14 கிடைக்கும், ஆட் பண்ணால் 2√14 கிடைக்கும். 1√14 + 1√14 2√14. ஸோ அப்போ எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம 14 இருக்கா, 14 எப்படி பிரிக்கலாம், 2 × 7ன்னு பிரிக்கலாம். சரிங்களா? 2 × 7. அடுத்தது பை
எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், கீழே டிவிஷனில் போடுவோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7xன்னு போடுவோமா. அப்போது 7x ஓகேங்களா. இப்போ இதுலேயும் பாருங்கள் சேம் தான், அதே தான் வரும் இல்லையா, பை 7x. அடுத்த ஸ்டெப்பில் √2 × 7 அப்படியே எழுதிக்கோங்க. பை 7 எப்படி கிடைக்கும், √7 × √7 எழுதலாம். இப்போ நம்ம இங்கே 14 ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணலாம், 7 ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி, √7 × √7 இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி பண்ணலாம். 7 2 14, √7 × ஒரு √7ம் ஒரு √7 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே வெறும் நியூமரேட்டரில் வெறும் √2 இருக்கும். பை டினாமினேட்டரில் √7x இருக்கும். இங்கேயும் அதே தான் இருக்கும் இல்லையா, 2/√7x. ஸோ இப்போ இந்த ஃபேக்டர் எப்படி எழுதலாம், √7x + 2. இங்கேயும் √7x + 2, சாரி √2. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஃபேக்டர் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாமா. √7x + √2 into √7x + √2 by x square by 1/2 into x plus 1/16. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ இதுக்கு எப்படி ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1/16 கிடைக்கணும். ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1/16 கிடைக்கணும். ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் -1/2 கிடைக்கணும். ஓகேங்களா. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1/16 வரும், 1/4 × 1/4. ஓகேங்களா. 1/4 × 1/4. இப்போ நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1/16 கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேங்களா. இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே மைனஸ் நான் போடுறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், -1/4 × -1/4 + 1/16. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், சேம் சைனை வந்து ஆட் பண்ணுவோமா. ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -2/4 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் -1/2 கிடைச்சதா. ஸோ அப்போ இதோட ஃபேக்டர் நமக்கு என்ன, நியூமரேட்டர் நம்ம ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதை அப்படி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், into √7x + √2 by இங்கே நமக்கு என்ன கிடைச்சது ஃபேக்டரு. இது எப்படி எழுதலாம், x - 1/4 எழுதலாமா. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை. ஏதாவது நம்பர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை போட்டு அந்த நம்பர் இன்டூ எக்ஸ்ன்னு போடுவோம். நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை. சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸு மைனஸ் இருந்தால் மைனஸு, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அப்படியே எழுதுவோம். ஸோ அதனால் ஃபேக்டரு. அப்போ x - 1/4 into x - 1/4. மறக்காமல் ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணிகிட்டே வரணும், போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நம்பர் தான் இல்லையா, ஒரே எக்ஸ்பிரஷன் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், √7x + √2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பை அதே மாதிரி x - 1/4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. √7x + √2 ஹோல் ஸ்கொயர் பை x - 1/4 ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயர் ரூட்டை நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக பிரிச்சுக்கலாமா. √7x + √2 ஹோல் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 1/4 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், √7x + √2 பை x - 1/4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. √7x + √2 பை இது என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா. 4x - 1/4 எல்சிஎம் எடுத்தாச்சுல்ல. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், √7x + √2 பை கீழே 1 இருக்கிறதா அர்த்தம் இன்டூ இது என்ன பண்ணுவோம், அப்படியே மல்டிப்ளை சிம்பிள் போட்டு ரெசிப்ரோக்கல் தலைகீழ் எழுதிடுவோமா.
அதாவது கீழே இருக்கிற டேர்ம் மேலே போய்டும், மேலே இருக்கிற டேர்ம் கீழே போய்டும். 4 divided by 4x minus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 into root 7x plus root 2. இந்த மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளை பண்ணிட்டேன் by 4x minus 1. மறக்காமல் என்ன பண்ணிடணும், மாடுலஸ் போட்டுடணும். ஓகேங்களா, இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணியாச்சு இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், மாடுலஸ் போட்டுடணும். ஏன்னா இது என்ன கிடையாது, இதை இதோடய க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 4 என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம். ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டில் ஒரு நம்பர் தானே. ஸோ வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், root 7x plus root 2 by 4x minus 1. தேர்டு சப்டிவிஷன் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, பாருங்க 121 இருக்குது. 121ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 11. 11 into 11. 11 11 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 121 கிடைக்கும். 11 by இப்போ இங்கே பாருங்கள் 81 இருக்குது. 81 9 9 சார் 81. அப்போ நான் 81ஓட ஸ்கொயர் ரூட்டை 9ன்னு போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், அதை ஸ்கொயர் ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, அடுத்தது a + b. 8 இருக்கா, என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 8னா எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், 2 4s 8. அதாவது ஒரு மல்டிபிள் வந்து 2 வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும். ஓகேங்களா, அடுத்து x + y 8 இருக்குது, சேம் திங் தான். 2 into 4. b minus c பவரில் 2 into 4 by b minus c. 4 எப்படி பிரிக்கலாம், 2 into 2. a minus b 12 எப்படி பிரிக்கலாம், 2 into 6. b minus c 2 into 2ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், 11/9 அப்படி தான் இருக்கும். இப்போது ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் வரும், டினாமினேட்டருக்கும் வரும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டேன். வெறும் 2 மட்டும்தான் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். சரிங்களா, அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணிடணும், மாடுலஸ் போட்டுருங்க. சரிங்களா, என்னென்னா நீங்கள் மறந்துடுவீங்க போடுறதுக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணதுமே மாடுலஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. a + b பவரில் 4 இருக்கும், x + y 4, b minus c 4 by b minus c பவரில் 2 இருக்கும், a minus b பவரில் 6, b minus c பவரில் 2 இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 11/9 மாடுலஸ் என்ன பண்ணுங்கள், அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா b minus c b minus c b minus c இது 3 மட்டும் ஒரே மாதிரி இருக்கா, மற்றது எல்லாமே வேறு வேறு இருக்குது. இது 3 மட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 4 இருக்குது, இங்கே ரெண்டுமே 2ன்னு இருக்குது. பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகும், b minus c ஸ்கொயர் இன்ட்டு b minus c ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ b minus c the whole power 4ன்னு ஆகும். ஓகேங்களா, இப்போது டினாமினேட்டரில் b minus c power 4 இருக்குது, இங்கேயும் b minus c power 4 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். சரிங்களா, அப்படி இல்லைனா இதில் கேன்சல் 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும், a + b பவர் 4 x + y பவர் 4 by இங்கே a minus b பவரில் 6 இருக்கும்.